நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னுடைய தந்தையானவரே, எங்களை சுமந்து உடைய தோளிலே சுமக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் என் தந்தை, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எத்தனை பேர் நம்புறீங்க? கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் திரும்பிப்பாங்க. ஆண்டவரே, கண்மணி போல எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உடைய தோள்களிலே எங்களை சுமந்து எங்களை காத்து கொண்டீரே. ஆண்டவரே, கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனாயிருக்கிறீரே. ஆண்டவரே, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் மடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருந்தீரே. ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, ஏழைக்கு நீர் பலனாய் இருந்தீரே. ஆண்டவரே, எளியவனாய் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் திடனாய் இருந்தீங்களே. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஒரு விசை ஆண்டவரே நாங்கள் நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஒரு தந்தையாக எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா
சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீர் ஒருவரே போதும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே வந்த தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் ஒருவரே போதும், உம்முடைய நாமமே எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே எங்களுக்காக இவ்வளவு அன்பை ஆண்டவரே பொழிய செய்தீரே. ஆண்டவரே எங்களை சுமந்து காக்கிறவரே, பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவரே எங்களை காக்கிறவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மையே சேவிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. சமாதானத்தின் தேவனே, சகலவிதமான ஆறுதலின் தேவனே, ஆண்டவரே நீர் போதும் எங்களுக்கு என்று சொல்லி ஆமென். எல்லாரும் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் ஆமென் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுமந்து வந்த தெய்வம் சொல்லப்படுகிறது. பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இன்று வெளி உலகம் கேட்கிறது. நாங்கள் தான் பலவித தெய்வங்களை ஆராதிக்கிறோம், நீங்க ஒரே தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்குள் ஏன் இவ்வளவு பிரிவுகள்? பெந்தைக்கொஸ்தே என்று சொல்லுகிறீர்கள், சிஎஸ்ஐ என்று சொல்லுகிறீர்கள், பலவித பிரிவுகள் ஏன் உங்களுக்குள்? ஒரே தெய்வம் தானே, ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள், ஒரே இரத்தத்தை குடிக்கிறோம், ஒரே மாம்சத்தை புசிக்கிறோம் என்கிறீர்கள், உங்களுக்குள் ஏன் பிரிவுகள்? எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற சாயல், மார்க்க பேதங்கள் இது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறண்டு கொண்டு இருக்கிறோம், வறண்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் நம்முடைய காலங்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பூலோகத்திலே அநேக தருணங்களை நமக்கு கொடுக்கிறார். நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே வல்லமை நம்மிடத்திலும் நடப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம், தேவதாசர்களுடைய ஜெபம், விண்ணப்பம். லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் அநேக தேவ பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடிவதில்லை. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது எனக்கு தேவை, எந்த ஒரு உணவை பார்த்தாலும் இதை நான் முதலில் புசிக்க வேண்டும். அதில் சுட சுட இந்த பதங்களை
இந்த ஒரு 5-6 வருடங்களிலே அதிகமாய் கேட்க முடிகிறது. சற்றைய அந்த 5-6 வருடங்களுக்கு முன்பாக இருக்கிற பிள்ளைகள் பசியாறுனா போதும் அந்த நிலையிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கொதிக்க கொதிக்க உள்ளே அடுப்பிலிருந்து வயிற்றுக்கு போயிடணும், வாய் வழியாக கூட இல்லை, டைரெக்டாக அடுப்பிலிருந்து வயிற்றுக்கு போயிடும், அப்படி கொதிக்க இருக்கணும். அந்த இச்சையை அடக்க முடிவதில்லை. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும், இது எனக்கு தான் முதல்ல வேணும், எனக்கு இச்சை அடக்கம் குறைந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 5:23 நாம் பார்க்க முடிகிறது. அதிலே ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றுதான் இச்சை அடக்கம். நமக்குள்ளாக அந்த இச்சையை செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. நாமே நமக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இது உனக்கு போதும், ஸ்டாப், ஹோல்ட் ஆன் என்று நமக்கு நாமே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய கனி. அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் வறண்டு கொண்டு இருக்கிறோம். வறட்சி என்பது வெடிப்புள்ள நிலத்தை காண்பிக்கிறது. அதில் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது வாங்கிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது திருப்தி அடையாத ஒரு நிலைமையை அது காட்டும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அன்வைஸ் சாய்ஸஸ். மதியில்லாமல் தெரிவுகளை தெரிந்து கொள்ளுகிறோம். ஞானமற்ற காரியங்களை, நமக்கு அடாத காரியங்களை, உலகம் சொல்லுது அடாத காரியத்தில் தலையிடாதன்னு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமற்ற காரியங்களை எளிதில் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதுவும் கூட ஆவிக்குரிய ஒரு வறட்சியின் நிலைமைதான். இந்த ஆவிக்குரிய வறட்சியினாலே நாம் அநேக நேரங்களிலே தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். அப்படித்தானே? தேவ பிரசன்னம் எப்படி இருக்கும் தெரியல, ஆனால் ஆலயத்தில் தான் இருக்கிறோம். தேவ சமூகமா அப்படியா, அப்படிலாம் இருக்குதா, அது எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படி நாம் சில வேளைகளிலே நினைக்கிறோம் தானே. இது ஆவிக்குரிய வறட்சியை வெளிப்படுத்துகிற சாயல். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நமக்கு உற்சாகம் இல்லை. வேதம் வாசிக்க பிடிக்கல, ஜெபிக்க பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கூட ஒரு வெறுப்பு. பூமர் என்கிறார்கள். இது அறுவை, நம்மளை அறுத்து கூறு போட வருது. இவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய நலனிலே அக்கறை கொள்ளுகிறவர்கள் என்ற உணர்வு மாறி பூமர் என்கிற நிலைமைக்கு அவர்களை தள்ளி வைத்துவிட்டு அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். தேவ பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துவது தான் தேவனை நேசிக்கிறேன் என்பதன் அடையாளம். தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கு நேரம் முன்னால் வந்து நிற்கிறாரா? நான் கர்த்தரை நேசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோம், நேசிக்கிறோம் என்பது தான் கர்த்தரை எவ்விதம் நேசிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம் என்பது. அது நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டு வருகிறது. ஜெபிக்கவே பிடிக்கல, ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ணால் டல்லாக இருக்கு சொல்லுகிறோம் தானே. அது ஆவிக்குரிய வறட்சி. நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், பைபிளை திறக்கிறேன், ஆனால் வாசிக்கிறதுக்கு ஒன்றும் புரிபட மாட்டேங்குதா, மூடி வச்சிட்டேன். விருப்பம் இல்லை, ஈடுபாடு இல்லை, ஆர்வம் இல்லை. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? தெய்வீக காரியங்களிலே, காட்லினஸிலே எனக்கு ஈடுபாடு குறைந்து வருகிறது. ஆவிக்குரிய வறட்சி. கர்த்தரை நம்புகிறதற்கு மனம் மறுத்து விடுகிறது. என்ன கர்த்தர், எனக்கு எப்பொழுதுமே பாடுகள் தானா? நான் தான் ரொம்ப பிரச்சனைகள் வழியாகவே போகிறேன். நாமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நானே உன் கர்த்தர், நானே உன் மேய்ப்பர். நான் உன்னை மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய், நாங்கள் நேற்று மாலை அதை தியானித்தோம், திரும்பவும் நான் அதை சொல்ல விருப்பம் இல்லை, நமக்கு போதிய நேரமும் இல்லை. அந்த மெய்யான கர்த்தருடைய கரங்கள் ஸ்தாபித்த கூடாரத்திலே நம்மை கொண்டு போய் நாட்டுகிற ஆண்டவர்.
அப்படி நாட்டப்பட விருப்பமுள்ள பிள்ளைகள் நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது. ஐயோ, நான் மாத்திரம்தான் கஷ்டப்படுகிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, அதெல்லாம் நமக்கு மறந்து போயிடுது. அவர்களை விடுவிக்கிறார். உங்களை விடுவிக்கிறதுக்கு தான் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவிசுவாசத்திலே அவநம்பிக்கையிலே உழன்று கர்த்தரை தூஷிக்கிற விதத்திலே வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடுகிறோம். எல்லாமே நமக்கு மெக்கானிக்கலாக மாறி விடுகிறது. அடுத்த கட்டம், ஆலயத்துக்கு போவோம். அது ஞாயிற்றுக்கிழமைனா போய் தான் ஆகணும். அது வழக்கமாக கிளம்பிடுவாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ கிளம்பிடுவாங்க. மெக்கானிக்கலாக ஒரு இயந்திர கதி போன்ற ஒரு வாழ்க்கை அது அல்ல. ஆவியிலே உண்மையோடும் உற்சாகத்தோடும் கர்த்தரை நாம் பரவசமாய் ஆராதிக்கிற நிலை வேறு, இயந்திர கதியாய் கர்த்தருக்கு நம்மை கொடுப்பது வேறு. நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய கடைசி காலகட்டத்திலே பாதுகாப்பை குறித்த பயம் அநேக தேவ பிள்ளைகளிடத்தில். அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, எனக்கும் வந்துருமா, எனக்கும் நடக்குமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற நம்பிக்கை போய் அது வருமா இது வருமா என்கிற பாதுகாப்பற்ற சூழ்நிலையை குறித்த பயம் நம்மை கவ்விக்கொள்ளுகிறது தானே. இதெல்லாம் ஆவிக்குரிய வறட்சியின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களிலிருந்து நாம் நம்மை வெளியே கொண்டு வர வேண்டுமானால், சீயோனில் குடியிருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். நாமும் சில காரியங்களிலே நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். நாம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். நமக்கு பதிலாக கர்த்தரா வந்து பல்லு துலக்கி விடுறாரு. நமக்கு பதிலாக கர்த்தரா வந்து நம்ம தட்டில் இருக்கிறத சாப்பிட்றாரு. தள்ளியிரும் இயேசுவே, எனக்கு தான் பசிக்குது சொல்கிறோம் தானே. சற்று சும்மா இரும் இயேசுவே, உமக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை, எனக்கு தான் கொண்டாங்க எனக்கு. அதிலெல்லாம் எப்படி நாம் முந்திக் கொள்ளுகிறோமோ அதே போன்றுதான் ஆவிக்குரிய வறட்சியும் நம்மை விட்டு விலக வேண்டுமானால் நாம் சில பிரயாசங்கள் பட வேண்டும். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலத்தின்படியாக வேதத்திலிருந்து தியானிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் 17 வசனத்திலே அங்கே கதறுகிறார்கள், கர்த்தர் எங்கள் நடுவே இராததினால் அல்லவோ இக்கட்டுகளும் தீங்குகளும் எங்களை தொடருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் அநேக இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடரும் பொழுது பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா. கர்த்தர் நம் நடுவிலே, உங்கள் நடுவிலே இருக்கிறாரா? என் நடுவிலே இருக்கிறாரா? கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறாரா? தீங்குகள் ஏன் உன்னை தொடருகிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஏன் எனக்கு தான் தீங்கு சொல்லுகிற? நான் உன் நடுவிலே இல்லைப்பா. உன் நடுவிலே இல்லைன்றதை நீயே ஒத்துக்கொள்ளுகிறாய். எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. நாங்கள் அந்த தெருவுக்கு போனால் அந்த தெருவில் எங்களை விரட்டிக்கிட்டு வருது, இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு எங்களை விரட்டிக்கிட்டு வருது. காரணம், கர்த்தர் நம் நடுவில் இராததினால் அல்லவா. கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் நிச்சயமாக பனியை போல் இருப்பார். நமக்கே நல்லா தெரியும் தேவனுடைய அந்த குளுமையை, தேவனுடைய அந்த மென்மையை, மேன்மையான அவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை நாம் களி கூற முடியும். எப்படிப்பட்ட தீங்குகள் வரட்டுமே, கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் அந்த தீங்குகள் துண்டக்கானோ துணியக்கானோன்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, தீங்கு 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 சொல்லி சூழ்நிலையை தான் முன்னிறுத்துகிறோமே தவிர
கர்த்தரையோ அவருடைய வார்த்தையையோ அவருடைய இரத்தத்தின் மகிமையையோ நாம் முன்னிறுத்த தவறி விடுகிறோம். அது ஆவிக்குரிய வறட்சிக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடருகிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 23 28 வரை வாசிக்கலாம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர் சொல்லவில்லை. என் வாக்குக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்பொழுது, எப்பொழுது கர்த்தர் நம்முடைய நடுவிலே எப்பொழுது இருக்க முடியும் என்றால், அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுக்கறதுன்னா என்ன? இந்த காதை கட் பண்ணி அப்படி கொடுத்துறது. நாளைக்கு கேட்கும் பொழுது இந்த காதை கட் பண்ணி கொடுத்துறது. அப்புறம் 3ஆம் நாள் எந்த காதை கொடுக்க முடியும்? செவி கொடுத்தல் என்றால் லிசன் அண்ட் ஒபே, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். அதுதான் செவி கொடுத்தல். இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடுவுங்கள் என்கிற விசேஷத்தையே உங்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும். அந்த அவர்களோன்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாமே, தப்பு இல்லை தானே? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய குடும்பம், ஒரே குடும்பத்திலே ஒரே தகப்பனை ஒரே இரத்தத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்ம பெயரை போட்டுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அந்த வழியிலே நடவுங்கள். ஆனால் நம்ம பேரை போட்டுக்கிடுவோம். அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் நம்முடைய இருதயத்தின் யோசனைப்படியாக, நம்முடைய இருதயத்தின் கடினத்தின்படியாக. அதெல்லாம் கஷ்டங்க. அப்படி தான் அவங்க ஏதாவது உளருவாங்க, என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன? நம்ம பிழப்ப பாருங்க. அதுதான் இருதய கடினம். நம்ம நினச்சிக்கணும் இருதய கடினம்னா அது இரும்பு போல இருக்கும். இல்லை இல்லை, முரண்பாடாக, பேதமாக, மாறுபாடாக நாம் சொல்லுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும் என்றால் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்பது அர்த்தம். ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, அவங்க எனக்கு முன்னால் போகலை, எனக்கு பின்னால் போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாலனா நம்ம கர்த்தரை முன்வைத்து அல்ல, கர்த்தரையே ஓரங்கட்டிட்டோன்னு அர்த்தம். தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து, முன்னிட்டு அல்ல, ஃபார்வேர்டாக போக மாட்டேங்கிறாங்க, பேக்கில் போய்கிட்டு இருக்காங்க. நீ முன்னால் பாப்பா. 1ஆம் கிளாஸ் படித்தா 2ஆம் கிளாஸ் போகணும், அதான குழந்தையினுடைய வளர்ச்சி. இல்லை 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப என் பிள்ளை ஓவர் படிப்பில் யூகேஜியில் போய் உட்கார்றேன்னு போகுது. பெற்றோர் ஒத்துக்கொள்ளுவீர்களா? பிள்ளை தெரியாமல் சொல்லுங்க, நம்ம தான் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு மட்டும் சொல்ல தெரியுது, நம்ம தான் அப்படின்னு சொல்ல தெரியுது. கர்த்தர் கேட்கிறார், நான் கேட்கல. கர்த்தர் கேட்குறாரு. இதுக்கெல்லாம் நிதானிக்க முடியுது, இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் யோசனைக்கு ஒத்து போகிறீங்க. ஆகக்கூடி கர்த்தருடைய பாதையிலே நீங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறீர்கள்? ஃபார்வேர்டாக போகலை, பேக்வேர்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள். கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதை மாதிரி. அர்ப்பணம் ஆழத்திலே அர்ப்பணித்தீர்கள். நான் அப்படி ஜெபிப்பேன், நான் அப்படி கர்த்தரோடு நடப்பேன், கர்த்தருடைய கையை நான் பிடிச்சிக்கிடுவேன், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், நீர் மாத்திரம் போதும். எத்தனை நிமிஷத்துக்குன்னு கூட அது தெரியாது. நீர் மாத்திரம் போதும். வெளியே போன உடனே அதுவும் காற்றுல பறந்து போயிடுது. நீர் மாத்திரம் போதும், காற்றுல அப்படியே பறந்து போயிடுது. அந்த அர்ப்பணத்திலே நாம் ஃபார்வேர்டாக இருக்கிறோமா, பேக்கிலே போய்கொண்டு இருக்கிறோம்? உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை குறித்து தெரியும், நீங்கள் அதை கவனித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது நம்ம இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கர்த்தர் என்ன செய்கிறார்? தினம் தினம் நம்ம வீடுகளுக்கோ நம்ம தனிப்பட்ட முறையிலேயோ கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 26, அவர்கள் என் சொல்லை
தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி இருதய கடினம் அடுத்து எங்க வந்துருது? கழுத்துக்கு வந்துருது. வாசிக்கலாம். அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த தங்கள் கழுத்தை கடினப்படுத்திட்டு தான் அதிக பொல்லாப்பு செய்கிற அனுபவம். 27 சொல்லுகிறார், நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கப்பா. கர்த்தர் நம்மை குறித்து எவ்வளவு வேதனையோடு சொல்லுகிறார் பாருங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் உனக்கு கேட்க மாட்டாங்கப்பா. ஆமா ஆமான்னு மண்டையை ஆட்டுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற இதுதான். ஜாதி என்றால் உலக பிரகாரமான கம்யூனிட்டி அல்ல, பிரிவு. இது ஒரு வகையான பிரிவு. அந்த கான்செப்டில் தான் கர்த்தர் அதை ஜாதி என்கிறார். உடனே இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கர்த்தரே ஜாதி பார்க்குறார். நம்மெல்லாம் நம்ம ஆளுக, அவங்க வேற ஆளுக. இதெல்லாம் எங்கேருந்து முளைத்தது? கர்த்தர் சொல்கிறாரு, பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காது, புத்தி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது, சத்தியம் அழிந்து அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனது என்றும் நீ போய் சொல்லுப்பான்றார். இன்றளவும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை அனுப்பி நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து நான் எப்படி விழிப்பாய் வாழ்வது எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் சொல்கிற புத்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா. நான் உங்களை பூமர்ன்னு சொல்லி தள்ள மாட்டேன்ப்பா. எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, நீங்கள் வேணும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை வானாதி வானவருக்கு நேராக உயர்த்துவோம். நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் ஆண்டவரே, நான் செயல்படுவேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வறட்சி என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் சிந்தைக்குள்ளே நுழையக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா கடினங்களும் ஆண்டவரே, எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சத்துருவே, உன் கரத்தை மந்தையை விட்டு எடு என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய ராஜரீகமான ஆளுகை இங்கிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் நிரம்பட்டும் ஆண்டவரே, நிரம்பட்டும் ஆண்டவரே. வசனம் உள்ளே நுழையட்டும் ஆண்டவரே. சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் உம்முடைய நாமத்தினாலே அபத்தமாவதாக. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடையாய் காணப்படுகிற எங்களுடைய சரீர பலவீனங்களும், எங்களுடைய ஆவிக்குரிய பலவீனங்களும், எங்களுடைய மனதிற்கடுத்த பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குணமடைவதாக. எங்கள் சீர்கேடுகளை குணமளிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியை நம் மேல் வருஷிக்க பண்ற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை எனக்கு இந்த நன்மை இல்லை என்று வேதனையோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன் குறைகளை நிறைவாக்கும்படியாக தான் இந்த காலை வேளையிலே உன் அருகில் இருந்து உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை தேட இதுதான் காலம். இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த காலத்திலே நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டுமாம்? தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். எப்படிங்க? தயவுக்கு, நீதிக்கென்று விதை விதையுங்கள். நம்மளே கடின இருதயத்தோடு இருக்கிறோம். நமக்கு எப்படி அந்த நீதி தெரியுது? இல்லையே, புரியலையே. நான் எப்படி விதைப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், டூ வாட் இஸ் ரைட். அதுதாங்க விதைப்பு.
மனிதர்களுக்கு முன்பாக சக மனிதர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், அது ஆலயமாகட்டும், தொழில் செய்கிற இடமாகட்டும், இப்போ கல்வி கற்கிற இடமாகட்டும், குடும்பமாகட்டும், நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நாம் சரியானபடி வாழ வேண்டும். அதுதான் நீதிக்கென்று விதை விதையும். சக மனிதர்கள் நம்மை பார்த்து இவர்கள் என்னுடைய ரோல் மாடல் சொல்ல வேண்டும். இவர்களை நான் பார்த்தால் இயேசுவை நான் பார்க்கிறேன். உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். இந்த சகோதரியை, இந்த சகோதரனை பார்த்தா இயேசுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவே உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அதுதான் நீதிக்கென்று விதை விதைப்பது. தயவு கொத்ததாய் அறுப்பது. காட் இஸ் அ கவனன்ட் காட். கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன். நீங்கள் விதைத்ததை கர்த்தர் உங்களுக்கு அறுவடை செய்வதற்கு அவர் மீதியை பார்த்து கொள்ளுவார். தயவுக்கு அவர் தயவு நிறைந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு இடத்திலே யோபு சொல்லுகிறார், அவர் மன உருக்கத்திலே மகத்துவமானவர், அநேக காரியங்களிலே மகத்துவம் நிறைந்தவர். அந்த மகத்துவம் நிறைந்தவர் தம்முடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்க பண்ணுகிறவர். எப்பொழுது நீங்கள் நிறைய நல்ல காரியங்களை அறுவடை செய்யும் பொழுது களி கூறுதலோடு வீட்டுக்கு வருவீங்க பார்த்தீங்களா, அதை தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவன் மகிமைப்படுத்துகிறான். இதெல்லாம் தயவுக்கு ஒத்ததா. எப்படி அறுக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நான் லாயலாக இருக்கணும். சக மனிதர்களுக்கு நான் டூ வாட் இஸ் ரைட் பிஃபோர் மென். சக மனிதர்களுக்கு முன்பதாக நமக்கு ஆவியிலே கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது செய்ய முடியாது, அமைதலாவது இருக்கணும். உபத்திரவம் பண்ணுவது வேண்டாம். நீங்கள் முடிந்த வரைக்கும் நீதிக்கென்று விதையுங்கள். கவனன்ட் காட் உங்களை என்ன செய்கிறவர், அறுக்கிறதற்கு விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஏனென்றால் உங்கள் கவனம் அடுத்து எங்கே போகிறது, கர்த்தருக்கு முன்பாக போகிறது. லாயல்டி டு காட். கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாயிருக்கிறேன், கர்த்தர் என்னை பார்க்கிறவர். நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம், கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. அதே தான் கர்த்தரும் நம்மக்கிட்ட சொல்கிறார், ஆமாம் நான் உன்னை பார்க்குறேன். கர்த்தர் ஆம் என்று உங்களுடைய செயல்களை, வார்த்தைகளை, உங்கள் சிந்தனைகளை அங்கீகரிப்பார் என்றால் கண்டிப்பாக நான் இந்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு சவாலிட்டு சொல்ல முடியும், உங்கள் அறுவடை பன்மடங்கு வாஸ்டாக இனார்மஸாக இருக்கும். அந்த அறுவடையை உங்களால் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே கஷ்டமாயிடும். போதும் வயலில் கிடக்கட்டும் அப்படி சொல்கிற அளவுக்கு தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆனால் நாம் அவரை எப்படி தேடுகிறோம்? நினச்சா தேடுகிறோமா, இல்லை எனக்கு பிடிச்சா தேடுகிறோமா? நாம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு முடியல, கர்த்தருக்கு தெரியுமில்ல. முடியாத பட்சத்திலும் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுவார், முழு பலத்தோடு நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய். நாம் எப்படி கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறோம்? தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இரக்கம்னா என்ன? ஏதோ ஒரு பிள்ளை கீழே விழுந்துச்சு, தூக்கி விட்டேன், அது இரக்கம்தான். அது போகிற போக்கில் செய்கிற செயல். இரக்கம் என்பது ரைட் காண்டக்ட் டுவர்டு காட், லாயல்டி டு த லார்ட். அதுதான் இரக்கம். என் மேலே நான் இரக்கப்படணும். நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நான் தப்புவிக்கப்படணும் என்றால் நான் கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அதை குறித்த வார்த்தைகளை தேவ ஆவியானவர் நம் முன்பாக வைக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் நாம் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் எப்படி நீதிக்கென்று விதை விதைப்பது? வார்த்தை நாம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் சவுல் ராஜாவை குறித்து, இவர்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் ராஜா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. சவுல் ஜெபிக்கல, என்னை ராஜாவாக ஏற்படுத்தும், அவர் கேட்கவே இல்லை. கர்த்தரே மனமுவந்து கழுதையை தேட வந்த ஒரு நபரை இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். எத்தனை மேன்மை! வளர வளர முன்னிட்டல்ல பின்னிட்டு நடந்து போகிற அனுபவம். ராஜா ஆயிட்ட உடனே சவுலுக்கு பலவிதமான மேட்டிமைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க தொடங்குகிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்த அமலேக்கியனை நீ என்ன பண்ணிரு? முற்றிலும் இராதபடி அழித்து போடு. நீ அழித்து போடலைனா இதே அமலேக்கியன் உனக்கு எதிரியாக மாறுவான். நீ இன்னைக்கு இவனை காப்பாற்றலாம், ஆனால் இவன் நாளைக்கு உயிரை எடுக்கிறவனாக வருவான். நான் சொல்கிறத கேளு, அவனை அழித்து போடு. ஆனால் ராஜாவுக்கு மனசு இல்லை. அந்த அமலேக்கியனை உயிரோடு வைத்துவிட்டு நல்ல பொருட்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆகாததும் ஒன்றுக்கும் உதவாததும் எல்லாத்தையும் பலி செலுத்திட்டு தேவதாசனையும் குற்றம் சொல்லுகிறார். நீ வர லேட் ஆயிடுச்சு, நீ ஏன் லேட்டாக வந்த? அதான் நானே செஞ்சிட்டேன். கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே நம்ம இன்னைக்கு அநேகர் நம்மை அறியாமலேயே அந்த காரியத்தை செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் புறக்கணித்தோமானால் நீதிக்கென்று விதை விதைக்கிறது கடினம். இன்னுமாக இதிலே கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு புரியும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:11 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்ட்டார். நான் பசியாக இருந்தால் உங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லைப்பா. நீ எனக்கு கொடுத்து நான் பசியார போகிறதும் இல்லைப்பா. தப்பா யோசிக்காதப்பா. வாசிக்கலாம் 11. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு பிடிக்கலப்பா, வெறுப்பா இருக்குது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமே இல்லைப்பா. உங்களுடைய பலிகளை பார்க்கும்போது எனக்கு அந்த பிரியம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்படி விதைக்க வேண்டும்? அவரை தேட காலமாயிருக்கிறது. இந்த காலம் நம்ம கர்த்தரை தேடுறதுக்காக கிருபையாய் நமக்கு தருணங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அப்படிதான் நம்புகிறேன். எத்தனை துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்காக முந்தையெல்லாம் இருவராக 1-2 என்று மடிந்து கொண்டிருந்த மனுக்குலம் இப்பொழுது குரூப்பாக மடிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு விமானத்தில் ஏறினா ஃபுல்லாக காலின்றாங்க, பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸும் மோதிச்சு 2 காலின்றாங்க. லாரி சரக்கு போகுனது 2 டிரைவரும் முட்டிக்கிட்டாங்க, காலின்றாங்க. நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம்? நம்ம நல்லா இருக்கிறோன்றதுனால நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி தேடுகிறோம்? கர்த்தரை தேடுங்கள், then only you will live. அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிக்கலாம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து
உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? கர்த்தர் எப்படி தம்முடைய அந்த பிள்ளைய நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல தீர்க்கன் மீகாவை கொண்டு சொல்லுகிறார் பாருங்க. உன் அக்கிரமத்தை போக்குறதுக்கு என் பிள்ளைய நான் கொடுக்கணுமாப்பா? உன் இஷ்டம் போல நீ வாழ்வ. உன்னுடைய ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியை கொடுக்கணுமாப்பா? உனக்கு நன்மை இன்னதென்று நான் எத்தனை தடவோ தெரிவித்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இதுதாங்க விதை விதைத்தல். டூ வாட் இஸ் ரைட். நியாயத்தை செய்ய வேண்டும். நம்ம பேசுறது நியாயமா? நம்ம செயல்படுகிறது நியாயமா? நாம் சக மனிதர்களோடு கொண்டிருக்கிற உறவு நியாயமா? தகாத உறவு வைத்துக்கொண்டு நியாயப்படுத்தக்கூடாது. நியாயம் செய்து இரக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? சிநேகித்து. இரக்கத்தை நான் விரும்புகிறேன். கர்த்தரை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். உன் பலிகள் எனக்கு விருப்பம் இல்லைப்பா. என்னை அறிகிற அறிவு உங்ககிட்ட இருக்குதான் பாரு, அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி இந்த காலை வேளையிலே சபையே, சகோதரா சகோதரி, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் கர்த்தர் அங்கே சொல்றாரு மனத்தாழ்மை. மனதிலிருந்து எழும்புகிற ஒரு தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். நம்மக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குங்க? எப்படி பெருமை நம்ம இருதயத்தை அப்படியே சூழ்ந்து புண்ணாக்கி வச்சிருக்குது. நம்ம நினைக்கிறோம் நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொன்னது யார் நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு? கர்த்தர் சொன்னாரா உங்ககிட்ட? உங்கள் வாழ்க்கையை சற்று வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பாருங்கள். இரக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். எப்படி ஒரு நண்பனை, ஒரு தோழியை, ஒரு நமக்கு பிடித்தமானதை நேசித்து அதை நாம் அன்புடன் அதை அவங்களோட இடைபடுகிறோம். பிடிச்சிருந்தா தான் பேசும், அதுதானே நட்பு. பிடிச்சிருந்தா தான் உள்ளத்தில் இருக்கிறத வெளியே சொல்லுவோம். ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மனசை உங்ககிட்ட கொட்டுறேன். சொல்கிறாங்கல்ல, என் மனசை உங்ககிட்ட தான் வெளிப்படுத்துகிறேன். அந்த மாதிரி இரக்கத்தை சிநேகிக்க வேண்டுமா? இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நடக்க வேண்டுமா? மனதிலிருந்து வருகிற தாழ்மை. நம்மக்கிட்ட என்கிட்ட இருக்குதா? உங்ககிட்ட இருக்குதா? மனதிலிருந்து வரணும் தாழ்மை. வெளித்தோற்றத்தில் அல்ல, வார்த்தையில் அல்ல. புகழும் வேண்டாமே, பெருமையும் வேண்டாமே. ஒருத்தர் பாடுறாரு, ஆத்துமாக்களை தார். அவர் மனத்தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். உலகம் அவரை பரிகசிக்கிறது, அவர் ஏதாவது உளறுவார். ஆனால் அங்கே தான் ஜனங்கள் திரளாய் போகிறார்கள். மனத்தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். இரக்கத்தை சிநேகிக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். நாம் நீதியாய் நியாயமாய் நடக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலிருந்து இயேசு நமக்கு என்ன கூறுகிறார்? மத்தேயு 9:13 வாசிக்கலாம். மத்தேயு 9:13. பலியை அல்ல, இரக்கத்தை சொல்லப்படலை, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பாருங்க, கர்த்தருடைய விருப்பம் அங்கே சொல்லப்படுகிறது. இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போங்கப்பா. இயேசு சொல்லுகிறார், போங்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் இரக்கம்னா என்னன்னே தெரியலையேப்பா. சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல. 100 ஆடுகள் எனக்கு இருக்கலாம், 99 ஆடுகள் பாதுகாப்பாக இருக்கிறது, அதனால நான் பெருமிதம் அடையலை. அங்கே ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, அதுதான் இரக்கம். நம்மள எத்தனை பேருங்க ஆத்தும பாரத்தோடு இருக்கிறோம்? எனக்கு கிடைச்சா சோத்திரம், அல்லேலூயா. ஜெப குறிப்பு கொடுத்தா கூட எது எப்படியும் போட்டு நான் என் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன். அங்கே கூட ஒரு செல்ஃப் சென்டர், நான்
என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். உனக்கு கிடைச்சிச்சா, வா வீட்டுக்கு போகலாம். அவங்களுக்கு இல்லையே, சொல்கிறோம்ல, அந்த ஏலே முடிஞ்சிருச்சு. நமக்கு கிடைச்சிச்சா, போ கிளம்பு ஊருக்கெல்லாம் சொல்லுகிறோம் தானே. அப்படி என்றால் நம்மிடத்தில் இரக்கம் உண்டா? உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உண்டு, தெரியும் தானே. அவர்களுடைய மீட்பை குறித்து கர்த்தர் பாரப்படுகிறார். உங்களுக்கு அந்த பாரம் இருக்கும் என்றால் கர்த்தர் அதை தான் இரக்கம் என்கிறார். இரக்கத்தை சிநேகித்து நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைக்கக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்படும். ஏன் கேட்குறீங்களா? பாதாளத்துக்குள்ளே போயிட்டா வெளியே வர முடியாது. அதனால தான் கர்த்தர் நம்மை வேதனையோடு அழைக்கிறார். உங்ககிட்ட இரக்கம் இல்லையாப்பா, இரக்கத்தை சிநேகிப்பா. உன்னை நீயே பார்த்துக்கிட்டே இருக்காத, உனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்காத. தனக்கு கிடைச்சா வர்ற அல்லேலுயா பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா தனியாக தெரியும். 10 பேரில் இந்த ஒரு தோத்திரம் பயங்கர பவர்ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு ஸ்டமக்கு. வாட் அபவுட் அதர்ஸ்? அவங்களுக்கு கிடைக்கணும். யோசுவா இஸ்ரவேலர் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறான். ஒரு குரூப்புக்கு முதல்லையே கொடுத்துட்றார். அவங்க தங்களுடைய மனைவி பிள்ளைகள் கால்நடைகளை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அவர்கள் சுகித்திருக்கிறார்கள். அப்போது யோசுவா கூப்பிட்றார், உங்களுக்கு கிடைச்சா போதுமா, சுகமாக போய் உட்காந்துக்கிட்டீங்களா, இவங்களுக்கு கிடைக்கணும். அதனால் உங்கள் பெண் பிள்ளைகளை மனைவிகளை கால்நடைகளை அங்கேயே விடு, நீ கிளம்பி வா, வந்து இவங்களோட சேர்ந்து எதிரியை மேற்கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் சம அளவு பங்கிட்ட பிறகுதான் உன் ஊருக்கு நீ திரும்பணும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் அந்த இரக்கத்தின் பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, போய் கற்றுக்கோ, போ கற்றுக்கிட்டு வா. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு. நம்ம வீடுகளில் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க தானே, அவங்கள குறித்த பாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய பேரை காணோம். நம்ம வந்தால் போதும், நான் தப்பிச்சா போதும். அவங்க தங்களுடைய கரங்களை நமக்கு நேராக நீட்டுவார்களே. நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எத்தனை இருக்கைகள் காலியாய் கிடக்கிறது. பாரம் உண்டா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எனக்கு தாரும் என்று ஃபாதர் எந்த அளவுக்கு பாடுறாரு. அதெல்லாம் பாட்டுங்க, எங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் வேணாம். ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்துக்கு தான் அல்லேலுயா தவிர அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து திறப்பின் வாசலிலே நிற்கிறதற்கு தேவ ஜனமே உங்களில் எத்தனை பேருக்கு இரக்கம் உண்டு? அந்த இரக்கத்தை தான் தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் ஆழமாக நம்மை சாடுகிறார். 12 வாசிக்கலாம், மத்தேயு 12:7 வாசிக்கலாம். வழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாத அவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். முதல்ல சொல்றாரு, நீங்க போய் கத்துக்கங்க இரக்கம் என்னன்றத அப்படிங்கிறாரு. இப்போ சொல்றாரு, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? குற்றப்படுத்த மாட்டீர்கள். நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி பழகிட்டோம். நீ தான் காரணம், நீ மட்டும் சரியா இருந்தேன்னு இது கரெக்டாகிடுக்கும். ஏன் நீங்கள் ரொம்ப கரெக்டான்னு கர்த்தர் கேட்குறார். மற்றவங்களை கேட்குற நீ சரியாக இருக்கிறாயா? நம்ம மற்றவங்களை கேட்டு பழகிட்டோம். அப்போல்லாம் நமக்கு பூமர் ஞாபகம் வராது. அடேங்கப்பா, இந்த பூமர்ன்ற வேர்டெல்லாம் மற்றவங்க நமக்கு சொல்லும்போது தான் அது பூமர்னுவோம். நம்மையே இன்னொரு குரூப்பு பூமர் வைத்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியுமா? நீ மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டேன்றார். எப்போ? இரக்கத்தை நீ சிநேகிப்பா என்றார். நம்ம பழகிட்டோம், எதை எடுத்தாலும் அதுதான் காரணம், அதுதான், இதுதான், இப்படி தான். நான் ரொம்ப சூப்பர் சூப்பர் பரிசுத்தம். உனக்கு சொன்னது யாருன்றது தான் தெரிய மாட்டேங்குது. நீயாவே போட்டுக்கிடுவியா கணக்கு? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இரக்கத்தை அறிந்திருப்பாய் என்றால்
மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு உன்னால் முடியாது. இன்றைக்கி நம்ம எத்தனை பேரை குற்றம் சொல்லிக்கிட்டு தெரிகிறோம். இது இப்படி, அது இப்படி, ஏன் இப்படி? கேளு வெயி, என்னத்தை கேட்க வேண்டியது இருக்குது? லட்சணம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் கேளுன்னா என்னத்தை கேட்க வேண்டும்? நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்தின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை என்பதை தான் காட்டிக்கொள்ளுகிறோம். இரக்கத்தின் கருத்தை அறிந்திருந்தோமானால் மற்றவர்களை, அது அந்த மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு, குற்றம் இல்லாதவர்கள். துணிஞ்சு அடிப்போம் பாருங்க. ஏய் ஏய், குற்றம் சொல்கிறதுல நமக்கு நிகர் நாம தான். நான் வச்சு வாங்கிட்டேனாக்கும் போய் தவறாய் பிரகடனம் பண்ணுறது. நான் கேட்டனாக்கும். என்னத்தை கேட்ட? உனக்கே தெரில. நீ கேட்டது உனக்கே தெரில. இரக்கத்தின் கருத்தை நாம் அறிந்திருந்தால் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். நம்ம தைரியமாக குற்றப்படுத்துகிறோம் குற்றம் செய்யாதவங்களை. குற்றம் செஞ்சு சொல்லிட்டா கூட கர்த்தர் ஓகே கோன்றுவார். குற்றம் இல்லாதவர்களை நீ எப்படி குற்றப்படுத்துகிறாய்? உனக்கு யார் அந்த தைரியம், அந்த அதிகாரம், அந்த உரிமையை உனக்கு கொடுத்தது? இரக்கம்னா என்னன்னு தெரியல, அதான் உண்மை. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. மார்க் வருவோம். 12:33 வாசிக்கலாம். மார்க் 12:33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் எப்படி நாம் இரக்கத்தை கற்றுக்கொள்ளுவது என்பதன் சாராம்சத்தை கர்த்தர் இந்த ஒரே வார்த்தையில் சொல்றாரு. வித் ஹோல் மைண்டட், வித் ஹோல் ஹார்ட்டட், வித் ஹோல் ஸ்ட்ரெங்க். முழு பலத்தோடு. நம்ம எப்போ நல்லா இருக்கிறோமோ அப்போ தான் கர்த்தரை தேடும். நல்ல கை கால் சுகமாக இருக்குது, போகிறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சரி எடு இந்த பைபிளை படிப்போம். என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, பைபிளாக எடுத்திருக்கீங்க. ஆமாம், எங்கேயும் போகல, சும்மா தானே உட்காந்துருக்கும். அதுக்கு பேர் தான் முழு மனதா? அதுக்கு பேர் தான் முழு அன்பா? ஒரு வேலை இல்லாததுனால பைபிளை எடுக்கக்கூடாது. வேலைகள் திரளாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக நான் வார்த்தையை எனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளுகிறேன், புறக்கணிப்பதில்லை. அதுதான் முழு பலம். எவ்வளவு பலவீனம் இருக்கட்டும், ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வச்சார்னா அதை தியானிக்கிறது அந்த நாள் புறா ஓடும். இரக்கத்தை கற்றுக்கொள்ள நாம் தவறுகிறோம். அனுதினமும் நாம் அந்த இரக்கத்தின் கருத்து இன்னதென்று அறிந்து கொண்டால் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த துணிய மாட்டோம். கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் கொடுப்பாராக. எரேமியா 4:22 வாசிக்கலாம். எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். நம்மை குறித்து கர்த்தர் சொல்றார், எப்பா நீ இப்படி இரக்கத்தை கத்துக்கோ, ஆனால் நீ அப்படி கற்றுக்கிடலன்ற பட்சத்தில் நீ யாரு? அன்வைஸ், நீ மதியற்றவர். என்னை அவர்கள் ஓசியா 6:6 பார்த்தோம். இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என்னை அவர்கள் அறியவில்லை. என்னை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஏன் கேட்குறீங்களா? பைத்தியமுள்ள பிள்ளைகள். பைத்தியம். சில வேளைகளில் நம்ம வீடுகளில் இருக்கிறவங்கள நம்ம சொல்கிறோம்ல, அது லூசு, அது பைத்தியம், ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். அந்த கேட்டகரியிலே கர்த்தர் நம்மை வைத்து விடுகிறார். எப்பொழுது இரக்கத்தின் கருத்தை நாம் அறிய தவறும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர தவறும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பைத்தியமுள்ள பிள்ளைகள், உணர்வே இல்லை. பாவம் செஞ்சாலும் அதை பாவம் என்று ஒத்துக்கொள்ளுகிற உணர்வற்ற இருதயம், பொல்லாப்பு செய்ய அவர்கள் ஏங்க அப்பங்கப்பா. பொல்லாப்பு செய்யணுமா? என் பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, கரெக்டாக செஞ்சுருவாங்க, ஒய்ஸாக செய்வாங்க. கர்த்தர் நம்மை குறித்து எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் நல்ல சான்றிதழா? நாம் நிதானித்து கொள்ளுவோம். நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்கள். பொல்லாப்பு செய்கிறதுக்கு அறிவு இருக்குது, நல்லது செய்கிறதுக்கு அறிவில்லை. காரணம், என் வார்த்தை அவங்க உள்ளத்தில் இல்லை. என் வார்த்தையை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள். என்னுடைய கிஃப்ட் வேணும், நான் வேண்டாம்.
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேணும், கர்த்தர் வேண்டாம். நீர் எனக்கு ஆசீர்வதிச்சிட்டீரா, அடுத்த சண்டே வருவேன், எனக்கு டைம் இருந்தால் வருவேன், முடிஞ்சா வருவேன், எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லைன்னா வருவேன். இல்லைன்னா ப்ரோக்ராம் இருந்தால் அதான முக்கியம். என்ன ஆண்டவரே உங்களுக்கே அது தெரிய வேண்டாமா? ப்ரோக்ராம் முக்கியம் தானே. நீர் பாட்டுக்கு ஓய்வு நாள் சொல்லிக்கிட்டே இருப்பீர். ஓய்வு நாளில் தானே எங்கள் ஆட்கள் எல்லாம் நிகழ்வுகள் நடத்துகிறார்கள், நான் அங்கேயும் செல்ல வேண்டும் தானே. இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இரக்கம் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் நம்மையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓசியா 2:20 கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு நான் நியமித்து கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம், நல்ல வசனம். நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். எப்போ கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய மனவாட்டியாக, அவருடைய அவர் நமக்கு தலையாயிருக்கணும். தலை சொல்லுகிறதை நாம் கேட்கணும். கேட்டாதான் அவர் சொல்லுவார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு என்ன செய்திருக்கிறேன், நிச்சயம் பண்ணி இருக்கிறேன், பூச்சூடி இருக்கிறேன். உலக வழக்கிலே சொல்லுகிறார்கள் தானே, பூச்சூடுறாங்க, நிச்சயம் பண்ணுறாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் தமக்கு மனவாட்டியாக நியமித்து கொண்டிருக்கிறார். இதை சொல்லும்போதெல்லாம் என் உள்ளம் களி கூறுகிறது, அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறது. என்ன போய் உமக்கு மனவாட்டியாக நியமித்து கொண்டிருக்கிறீரா? ஏன்? அப்போதான் நான் அவரை இன்னும் கூடுதலாய் அறிந்து கொள்ள முடியும். நான் அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது, அவரோடு பிணைந்து அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே நான் ஆழத்திலே என்னை கொண்டு செல்லும் பொழுது அவரை அறிகிற அறிவை நான் நேச்சுரலாக, ஹேபிச்சுவலாக நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்படியாக கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பெறுவோம் என்றால் ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். இரண்டாவதாக எரேமியா 4:3-4 வசனங்களை வாசிக்கலாம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாது இருங்கள். நீங்க விதைக்கிறீங்க, நீதிக்கென்று விதைங்கன்னு சொன்னா நீங்க எங்க போய் விதைக்கிறீங்க? முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிறீர்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலம் என்பதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். தமிழிலே தரிசு, அன்கல்டிவேட்டட் லேண்ட், பண்படுத்தப்படாத நிலம், வெடிப்புள்ள நிலம். அதில் பயிரிட முடியாது, ஏனென்றால் அது காய்ந்து போய் கிடக்கிறது. ஈரப்பதம் அதிலே இல்லை. அதிலே விதைப்போம் என்றால் அந்த விதை தானியம் பறவைக்குத்தான் உணவாகுமே தவிர தாவரமாக மாறுவது கடினம். இந்த தரிசு நிலத்தை, அதை கர்த்தர் என்ன அழகா சொல்றார் பாருங்க, உங்கள் தரிசு நிலத்தை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்டிவேட் பண்ணுங்க, பயிர் நிலமாக்குங்க. நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும். 4 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் கடைசி பகுதி. நீங்கள் கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனி தோலை நீக்கி போடுங்கள். அது நாங்கள் இருதயத்தில் நுனி தோல், அதுதாங்க பெரிய பிரச்சனை பண்ணுது. இந்த இருதயத்தின் நுனி தோலை, இந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கிற காரியங்களை கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே அழகாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 13:7 22 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சரி, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. விதை பொதுவாக விதைக்கிறவன் விதைக்க புறப்படுகிறான். சில விதை எங்கே விழுகிறது? முள்ளு உள்ள இடங்களிலே விழுந்தது. முள்ளு விதையை என்ன செய்கிறது? நெருக்கி போட்டது. விதை அங்கே தான் இருக்கு. ஆனால் முள்ளு என்ன செய்யுது? வளர விடாதபடி விதையை நெருக்குகிறது. 22 வாசிக்கலாம். நம்மள மாதிரி வசனத்தை கேட்குறோம். நம்ம எல்லாருமே வசனத்தை கேட்குறோம், பிரச்சனையே கிடையாது. ஆசைப்படுகிறோம், ஆண்டவரே எங்கூட பேசுங்க, ஆசைப்படுகிறோம், நல்லதுதான். வாசிக்கலாம். அந்த முட்களை குறித்த விவரத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க.
வாசிக்கலாம். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் நம்ம கேட்ட வசனத்தை எது நெருக்கி போடுகிறது? உலக கவலை நமக்குள்ள இருக்குது தானே. இது இல்லையே, அது இல்லையே, இல்லை 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 பாட்டு தான் நிறையா பாடுகிறோம். இருக்கு பாட்டை பாடவே மாட்டோம். இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு என்னைக்காவது சொல்கிறோமா? எங்கள் வீட்டில் இது இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு இது இருக்குது. எது இல்லையோ அதை மிகவும் பெரிதாக ஜூம் பண்ணி காண்பிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. என்ன இல்லை? உலக பொருட்கள் என்கிட்ட இல்லை. கவலைப்படுறேன், எனக்கு வேணும், அதான் எனக்கு நோயே. அது கிடைச்சா நான் நல்லாயிடுவேன். உலக கவலையும். சரி, கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தின்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இப்போ என்ன ஆகுது நிலைமை? இது மயங்கி போய் கிடக்கு. அதாவது கிடைக்கலன்னா கிறக்கம், கிடைக்கலன்னா கிறக்கம். இல்லையே இல்லையே, ஆ ஆ ஆ எனக்கு 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 அது மாதிரி வேணும், எனக்கு இது மாதிரி வேணும், எனக்கு அதுதான் வேணும், கிறக்கம். சரி, கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ என்ன ஆகுது நிலைமை? ஃபுல் கட்டு கட்டிட்டு மயங்கி போய் கிடக்கு. ரெண்டுமே ஆபத்துங்க, ரெண்டுமே ஆபத்து. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்குதா, எவ்வளவு குவான்டிட்டி இருக்குதா, போதும்னு நினை. எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு இருந்தால் நீ தாங்குவேன்றது எனக்கு தெரியும். அதுக்கு மிஞ்சி நீ போகாதன்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய அந்த இருதயத்தில் இருக்கிற ஆசைகள், அந்த நுனி தோலை கட் பண்ண வேண்டும். அதுதான் விருத்த சேதனம். நம்ம விருத்த சேதனம் என்றால் இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்து கொள்ளும். அவங்க தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. முள்ளுக்குள்ளே போய் விதைச்சிக்கிட்டு முள் நெருக்கி தானே போடும். உன்னை யார் முள்ளுக்குள்ளே போய் இருக்க சொன்னது? உன்னை யார் முள்ளுக்குள்ளே போய் விதைக்க சொன்னது? முள் நெருக்கி தான் போடும். அது சாயல், குத்துற சாயல் தான். முள்ளு குத்துது, முள்ளு குத்துது, என்னால் வளர முடியலை. உலக கவலை, கிறக்கம் இல்லைன்னா மயக்கம், இந்த ரெண்டுமே நம்மை முட்களுக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விடுகிறது. ஆமாதானே? பாதி பேர் கிறக்கத்தில் வரல. எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, நாங்கள்லாம் தகுதி இல்லை, நீங்கள் போங்க போங்க போங்க, பாரவங்கெல்லாம் போங்க சொல்லிக்கிண்டு சிலர் வீட்டில் இருக்கிறோம். சிலர் வந்து விட்டோம், துணிஞ்சு வந்துட்டோம், மெக்கானிக்கலாக பழகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருக்கு அல்லேலூயா வந்து விட்டோம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே வந்து உட்காந்து மயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சுவரில் ஒரு மயக்கம், இல்லை கண்ணை திறந்தே மயங்கி நிற்போம். அது இன்னும் சூப்பர் நேச்சர். கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனால் அது மயங்கி இருக்குதுன்றது நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்து நின்று பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் கற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை. அது கண்ணு திறந்துருக்கு, ஆனால் அது இங்கே இல்லை. அது ட்ராவலிங், எங்கேயோ போயின்னு இருக்கு. போட்டு ஆண்டவரே சீக்கிரம் இழுத்து வாருமாண்டு. சைடில் ஒரு ஜப குறிப்பையும் சேர்த்துக்கிட்டே பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவரே ரத்தத்தை அந்த ஆத்துமாவிலே தெளிக்கிறேன், அது கண்ணு நிஜமாக திறக்கப்படட்டும். திறந்து தான் இருக்குது, நிஜமாக திறக்கப்படட்டும். இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் எல்லாம் ஊழியர்களுக்கு எத்தனை அவசியமாக தோன்றுகிறது பாருங்கள். வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க்கு 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் மயக்கமும் கிறக்கமும் இங்க மார்க்கு சீடன் மூலமாக ஆவியானவர் இன்னொன்றை அனெக்ஸ் பண்ணுகிறார். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும், அதான் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை உள்ள வந்துச்சுன்னா அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிள்ளைகளே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். உலக கவலைகளும், வசனத்தை கேட்குறோம், ஆனால் வெளியே போகும்போது என்ன யோசிக்கிறோம்? வாட் அபவுட் மை ஃபியூச்சர்? என் எதிர்காலம் பற்றி எனக்கு என்ன? எனக்கு பயமாக இருக்கு. இப்போ தானே வசனத்தை கேட்ட, ஆவியானவர் அப்படியே இடைபடுகிறார். இப்போ வரை என்னம்மா கேட்டு வந்த? வசனம் இல்லையே, புலம்பிக்கிட்டுல போகிற. பயமும் கவலையும்
அச்சமும் தானே உன் வாயில் இருந்து வருகிறது. வசனம் இல்லை வரணும். வசனம் இல்லாததுனால உன் விசனங்கள் தான் ஜாஸ்தியாகி கொண்டு போகிறது. விளைவு நீதிக்கென்று அறுக்க முடியவில்லை. அறுவடை சாவியாகிவிட்டது. சாவினா கதவை திறக்கிற சாவி இல்லை. மணி இல்லாமல் சும்மா உள்ள நெல் இருக்காது, அரிசி இருக்காது, வெறும் உமி தான் இருக்கும். அப்படி ஒரு அறுவடையை செய்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். விவசாயிக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். இந்த தடவை ரொம்ப போச்சுங்க, அழுவான் பாருங்க, குமுறி குமுறி அழுவான். உலக கவலைகள், நம்ம எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். என் ஃபியூச்சரை நான் என்ன நினைக்க, எப்படி நடத்த, கர்த்தர் கையில் கொடுத்துட்டேல்ல, அவர் பார்த்து கொள்ளுவார். இப்போ வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஜெகவா ஜைரே, அவர் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் கடந்து என்னை நினைத்திருக்கிறவர். அவர் பார்வையிலே நான் மறைந்திருப்பதில்லை. அப்படி சொல்ல முடியலையே. முட்கள் நெருக்கி போடுகிறது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சிலருக்கு வாழ்வு டக்குன்னு வரும், அப்படியே மயங்கி அது அங்கனே கிடக்கும். ஹலோ அப்படின்னா எங்கே இருக்கேன், தட்டி கூப்பிடணும், ஹலோ அப்படின்னணும். ஹலோ சொல்கிற நீ யாரு? இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அநேகர் நம் நடுவிலே இருக்கத்தான் செய்கிறோம். மயக்கம். உனக்கு ரெண்டும் வேண்டாம்ப்பா. மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் எங்கே நுழையுது? இருதயத்தில் நுழையிறது. அதனால தான் நுழையும் போதே அதை நுனி தோலை நீ என்ன பண்ணிரு, சர்க்கம்சைஸ் யுவர் ஹார்ட் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ், இன் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு உன் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுவாயானால் முள்ளுக்குள்ளே விதைக்க வேண்டிய அவசியம் வராது. பதிலாக நீ நன்மையானதை ஏராளமாய் அறுவடை செய்ய முடியும். வசனத்தை நெருக்கி போட அதனால் அவர்கள் ஃப்ரூட்லெஸ் ஆகி விடுகிறார்கள். நீதியின் கனிகளால் அவர்களால் நிறைந்திருக்க முடியவில்லை. ஒரு வசனம், செப்பனியா 2:2. செப்பனியா 2:2. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை நீங்களே பாருங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார். உங்களை நீங்களே உய்த்துனா உள்ளே போங்கன்றார். உள்ளே போங்க. நான்லாம் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டேன், அடைந்து விட்டேன், செய்து விட்டேன். நீங்கள் தான் உங்களை உய்த்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் சொன்னார் அதிலே பலவிதமான நன்மைகள் உண்டு. இந்த காரியங்களிலே நாம் முள்ளுக்குள்ளே விதைத்திருந்தால் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுவோம். முட்களை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். உலக கவலைகள், எனக்கு இது இல்லையே அது இல்லையே, இருக்கிறது போதும். என்னை கர்த்தர் நல்லா நடத்துகிறார், என்னை சுகமாய் நடத்துகிறார், வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார், என்னை கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? கர்த்தர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஊர் பிஎம் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பட்டும். ஊர் பூரா டமரை கொட்டிட மாட்டோம். ஆனால் கர்த்தர் வானாதி வானங்களை உண்டாக்கியவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் மேலே நினைவாய் இருக்கிறார். உங்களுக்கு ஏன் அது மனதில் பதியவில்லை என்றும் கேட்கிறார். உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். டோட்டல் கமிட்மெண்ட். இரண்டாவதாக, நாம் நம்மை முற்றிலுமாக முள்ளுக்குள்ளே விதைக்காதபடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுப்போம் என்றால் உலக கவலைகள் நம்மை தொடாது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மை தொடாது. எவ்வளவுதான் இருக்கட்டும், அது ஒரு பேப்பர் மாதிரி தான். எவ்வளவுதான் ஆபரணங்கள் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கும். நம்முடைய மனம் அதிலே லயிப்பதில்லை. பதிலாக நாம் என்ன செய்கிறோம்?
அவங்க காதில் ஏதோ ஒன்று ஆடுதே. சர்ச்சு முடிஞ்சோடனே வெளியே நான் உட்காந்துருக்கேன், வெளியே வா, நான் கேட்குறேன். கேட்ட வசனங்களை ஒருவருக்கொருவர் கேட்குறதில்ல. மாட்டிக்கிட்ட ஆற்றையே அது எங்கே வாங்கினேன்? அப்போ ஃபுல் எண்ணங்கள் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது? மயக்கம். இதெல்லாம் நம்மை தொட வேண்டாம் என்றால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மை உண்டாகும்படி தான் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறார். அதை நான் செய்ய போகிறேன். இந்த நினைவோடு நம்முடைய இல்லங்களுக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்மை திரளாய் வர்த்திக்க பண்ணுவார். நமக்கு பனியை போன்றவர். இன்னும் 2 காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இப்பொழுது வரை பழைய ஏற்பாட்டிலே தியானித்தோம். ஓசியா 10:12, ஓசியா 6:6 ஆகிய வசனங்களை கொண்டு கர்த்தருக்கென்று நாம் முற்றிலுமாக சரியான காரியங்களை செய்து சக மனிதர்களிடத்திலும் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். 2வதாக டோட்டல் கமிட்மெண்ட், முள்ளுக்குள்ளே விதைக்காதபடி சரியாய் நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்த நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீதிக்கென்று விதைத்தால் தயவுக்கொத்ததாய் அறுப்பு அறுக்க முடியும். 3வதாக வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே நம்மை கனியுள்ளவர்களாக முடிஞ்சிருச்சா? வாசிக்கலாம், எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. என்ன அருமையான வசனம் பாருங்க. நாம் நீதியின் கனிகளால் நிறைந்ததுதான் ஆராதனை என்று பார்த்தோம். நாம் துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாக தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி வாழ வேண்டும். அதுதான் ஆராதனை. சும்மா உதட்டில் இருந்துக்கிட்டு தோத்திரன்ட்டா அது ஆராதனை அல்ல, அது தேவை. ஆனால் அதுதான் பிரதானம் அல்ல. நாம் அதையே பிரதானமாய் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறோம். நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. அப்படி என்றால் கர்த்தர் நம் நடுவிலே சகோதரத்துவத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் 133ஆம் சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையாக்கிக்கொள்ள பழகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆரோன் ஹை பிரீஸ்ட், அவன்தான் இஸ்ரவேலர் யாவருக்கும் முதல் பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியன் தலையிலே அபிஷேக தைலம், அந்த தைலத்திற்கு பெயர் ஃப்ராட்டர்னிட்டி. அந்த தைலம் தலையிலிருந்து தாடி வழியாக வருகிறது. தாடி என்று வரும் பொழுது அவனுடைய குடும்ப உறுப்புகள், அந்த குடும்ப மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர்களுக்குள்ளே சமாதானம், சகோதரத்துவம் அது கடந்து அங்கியிலே வடிகிறது. அவன் மார்பதக்கத்திலே, இருதயத்திலே ஜனங்களை தரித்திருக்க வேண்டும். திஸ் இஸ் காட்ஸ் லா. கர்த்தர் சொல்லுகிற கட்டளை ஜனங்களை இருதயத்தில் மார்பதக்கத்தில் பொறித்திருக்க வேண்டும். இப்போ இந்த தாடி அங்கி, இந்த அங்கி வழியாக மார்பிலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அந்த தைலம் அப்படியே கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதமும் ஜீவனும். நம்ம கேட்ட உடனே ஆசீர்வாதமா இந்தா வாங்கிட்டு போ, அப்படியெல்லாம் சீப்பாக கர்த்தர் கொடுத்துட மாட்டார். கர்த்தர் அந்த அளவுக்கு கிள்ளுக்கீரை அல்ல. ஒரு ரேஷன் கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கே லைனில் தானே நிற்கிறோம். இலவசம்தான். லைனில் நில்லுன்னு சொன்னால் ஓடி போய் லைனில் நிற்கிறோம் தானே. எப்பேற்பட்ட அதிகாரி ஆகட்டும் லைனில் தானே நிற்கணும், கீழ்ப்படுகிறோம் தானே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிவது இல்லை. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால். எல்லாராலையும் அது விதைக்கப்பட முடியாது. சமாதானம் மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாருங்க? காட்ஸ் சில்ட்ரன். அப்போ நீங்கள் ஆர் யூ காட்ஸ் சைல்ட்? சமாதானத்தை நடப்பிக்க வேண்டும்.
சகோதரத்துவம். பைபிள் வாசிக்கிறதுக்கு சத்துரு உங்களை தடுக்க மாட்டான், ஜெபிக்கிறதுக்கும் தடுக்க மாட்டான், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை சிநேகிக்கிறதுக்கு விட மாட்டான். ஆமாவா இல்லை? இது பக்கத்தில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன், தாத்தரம் அல்லேலுயா. கொஞ்சம் ஆண்டவர் சொல்லுவார், இப்படி கொஞ்சம் திரும்புப்பா. இப்படி நிற்கிறதே பெரிய விஷயம், இங்கிட்ட திரும்புறது. அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருப்பதில்லை. அதுதான் நிஜம். நீ போடுற தோத்திரத்தில் நான் மயங்கிற மாட்டேன்னு கர்த்தர் அங்கே இருக்கவே மாட்டார். நாம் நம்மை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் தான் விதைக்கப்படுகிறது. நம்ம மற்றவங்க கூட சமாதானமாக இருக்கணும். ஹார்ட்ல இருந்து சமாதானம். யார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கசப்போ வெறுப்போ இல்லை. தேவனுக்கு முன்பாக சொல்லுவோம் என்றால் அதுதான் மனத்தாழ்மை. இது பக்கத்தில் உட்கார வேண்டியதாகி போயிடுச்சு. என்ன செய்ய? வீட்டில் போய் பாட்டு, வீட்டில் போய் ஃபோன் பண்ணி வேற சொல்கிறது. சர்ச்சுக்கு போனேன்னா அது தெரியல, என் கண்ணு தெரியல. காலங்காத்தால் உள்ளே போய் உட்காந்தேன்னா அது பக்கத்தில் உட்காந்துவிட்டேன். ஐயோ, சபையில் உட்கார்ந்த மாதிரியே எனக்கு இல்லை. எங்கே அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கும்? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் கண்ட சகோதரன்கிட்ட உன்னால அன்பு செலுத்த முடியல, என்னை நீ பார்க்கவே இல்லையே, ஐ லவ் யூ ஜீசஸ் நீ எப்படி சொல்ற, நான் அதை எப்படி அங்கீகரிப்பது? கர்த்தருடைய கேள்விக்கு சபையே நம்முடைய பதில் என்ன? சமாதானத்திலே அந்த காரியம் டிஸ்கார்ட் கேன் நாட் ப்ரொடியூஸ் ரைச்சியஸ்னஸ். மற்றவங்க மேலே நம்ம வெறுப்பு வச்சுக்கிட்டு கசப்பு வச்சுக்கிட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று காண்பித்து கொள்ளுவதால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, அது நீதியின் கனியை தராது. அது நீதியின் கனியை உனக்கு தருவிக்கவும் மாட்டாது. ரோமர் 14 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி நாட கடவோம் என்றால் நமக்கு முடியலன்ற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. நாம் பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்ற வேண்டும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும். அந்நியோன்யம், நம்ம அந்நியம் வச்சிடுறோம். அந்நியோன்யம்னா இதுதாங்க அந்நியோன்யம். பின்னி பிணைந்து பாசத்தை வெளிப்படுத்துவது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அமைதலாவது இருக்கலாம். டிஸ்கார்டு வேண்டாம், வெறுப்பை உமிழ வேண்டாம். அது நீதியை விளைவிக்க மாட்டாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நாம் யாரையுமே கர்த்தர் மனதில் வைத்து சொல்லுவதில்லை. சபைக்கு கர்த்தர் சில கருத்துக்களை சொல்லுவார் என்றால் அதை நான் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு இவங்களை பார்த்தா நான் சமாதானமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நாம் சொல்லி காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இவைகளுக்கு மேலாக நான் தருவேன், இதுக்கு கூட உனக்கு நான் தருவேன். ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி ஆடட் அன்டு thee. நீ எதெல்லாம் கேட்குறியோ உனக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கடைகளெல்லாம் போனால் பாயிண்ட்டு ஆட் பண்ணுறாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கினா 50 காசு. நீங்கள் வாங்குகிற 1000 ரூபாய்க்கு 50 காசு ஆட் ஆகும். வியாபார தந்திரம். அப்படி கர்த்தர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. நீ 50 காசு கொடுத்தா உனக்கு 1000 கிடைக்கும்னு சொல்லுகிறவர். ஆனால் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக இருதயம் கிளியராக இருக்கு, நான் சமாதானமாக இருக்கிறேன், சக மனிதரை நேசிக்கிறேன், கர்த்தரை நான் லாயலாக வைத்திருக்கிறேன், எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், கர்த்தர் ஆமேன்னு சொல்லுவார், நான் மகிழ்கிறேன் சொல்லுவார். கடைசியாக நான் பார்த்து முடிக்கலாம். 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, beloved, அந்நியர்களும்
பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். பாருங்க, நம்மை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? இந்த உலகத்துல நம்ம யாருங்க? ஃபாரினர்ஸ், அந்நியர்கள், பரதேசிகள். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் பரதேசின்னு கூப்பிட்டா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து என்ன வரும்? பார்த்தீங்களா? இருக்கிறத சொல்லிவிடுறோம். நான் என்ன வரும் தான் கேட்டேன், என்ன வருமோ அதை சொல்லிட்டீங்க. ஏ பரதேசி இங்க வா அப்படின்னா போவே மாட்டோம். ஏன் வரமாட்டேங்கிற? நானும் பரதேசியா? இந்த பரதேசி நீங்க நினைக்கிற பரதேசி இல்லை, பரதேசத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த ஊருக்கு நம்ம அந்நியர்கள். என்னைக்குனாலும் நம்ம இந்த ஊரை விட்டு என்ன பண்ணணும்? காலி பண்ணணும், கிளம்பிடணும். யாருக்கும் இந்த ஊர் என்ன கிடையாது. ஒரு மனிதன் சொல்லுகிறான், 100 வீடு ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அவன் தன் மூச்சு அடங்கிய பிறகு சில மணி நேரங்களாவது ஒரு குறுகிய கண்ணாடி வீட்டுக்குள்ளே அவன் தங்கி இருப்பதற்கு வாடகையை கொடுக்க வேண்டும். நல்ல தாட்டில் நீ 100 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் வீட்டை காலி பண்ணி நீ வெளியே போகும் பொழுது உன்னை ஒரு வீட்டுக்குள்ளே நீ உன் வாசனை எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக உன்னை நாங்கள் என்ன பண்ணுறோம்? கண்ணாடி பேழையிலே வைக்கிறோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? வாடகை கட்டிட்டு போகணும். சொந்த வீட்டுக்காரவங்களாம் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. எனக்கு 100 வீடு இருக்காக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே நம்ம வாடகை கொடுக்க வேண்டிய நிலை வரும். எவ்வளவு வயதானாலும், 120 வயது, அப்புறம் 130 ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? we have to vacate from this world, காலி பண்ணணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு அந்நியர் என்கிறார். நீங்கள் தப்பாலாம் எடுக்காதீங்க, நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், பரதேசத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? 4th ஸ்டெப்பை சொல்லுகிறார். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விடுங்க, விலகுங்க. இது ரொம்ப கஷ்டங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன வரும்னு கேட்டால் என்ன வரும்னு சொன்னோம். அதை நாம் வர வேண்டாம் என்கிற நிலைக்கு நாம் நம்மை கொண்டு செல்லும் பொழுது ஒரு தகராறு, ஸ்ட்ரகிள் வருது தானே. நான் பாரு கோபப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன். வீட்டில் நடக்கிற சம்பாஷணை, கோபப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன், கோபப்படுத்தாது. உடனே வீட்டில் இருக்கவங்க மிரண்டுருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அது இன்னும் சேர்த்து நம்மளை என்ன பண்ணோம்? எண்ணெயை ஊற்றி விடும். இன்னும் நல்லா கோபப்படு. இப்போது நீங்கள் கோபப்படுவீர்களா, கோபப்பட மாட்டீர்களா என்பதை கர்த்தரும் இன்னொரு ஆளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யார் பிள்ளையாக இருக்க போகிறீர்கள்? கர்த்தர் பிள்ளையாக இருக்க போகிறீங்களா? இல்லைங்க நான் சாத்தான் பிள்ளை தாங்க, கோபத்தை கொப்பளித்து விட போகிறீர்களா? யாருக்கு நீங்கள் மகிமை செலுத்த போகிறீர்கள்? நான் கோபப்படுவேன், அதை விட்டு மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. இது எது நம்மளுக்குள்ள என்ன பண்ணுதான்? போர் செய்கிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம், இச்சிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இது இப்போ தேவையா? இப்போ தேவையா? ஆமா. உள்ளத்திலிருந்து குரல் எக்கோ அடிக்குது. ஆமா, ரைட்ஸ் நவ் ஐ நீட் இட். மென்மையான குரல் கேட்குது. கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்தா தான் வாங்கிக்கையே. இது தாங்க போர். ஆத்துமாவுக்கும் இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் இடையிலே இருக்கிற போர். இந்த போர் செய்கிறது எதுன்னு கேட்குறீங்களா? வேர்ட்லி லஸ், உலக பிரகாரமான இச்சைகள் நம்மை விட்டு விலகுமானால், நீங்கள் அடுத்த வார்த்தையில் பாருங்கள், புறஜாதிகளும் உங்கள் அக்கிரமக்காரர்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு முன்பாக உங்கள் நடக்கையை பார்த்து கர்த்தர் கனம் பண்ணப்படுவார். நம்ம வாழ்க்கையை புறஜாதிகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பேசுகிறதை புறஜாதிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய நடவடிக்கைகளை உலகம் கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இப்போ தான் அழகாக சொல்லுதே, உங்களை கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா இங்கே இருக்கிறது. அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை கண்காணிப்பார்? அப்போ அவருக்கு முன்பாக நாம் அவர் பிள்ளையாய் வாழ்கிறோமா? ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் இடையிலே நடக்கிற இந்த மாம்ச இச்சைகள் ஒரு போரையே உண்டாக்குகிறது. இதை விட்டு விலகுவோம் என்றால்
நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ்வதிலே நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய வறட்சி நம்மை விட்டு நீங்கும் என்பதிலே 100% உண்மை என்பதை நான் வேத வசன வெளிச்சத்திலிருந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவரும் ஆமென்று அல்ல என்று சொல்லுவதில்லை, ஆமென்றும் ஆமேன் என்றும் தான் சொல்லுகிறவர். தலைகளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. எப்பவுமே மாம்ச இச்சைகள் ஏன் ஆண்டவர் அதை விட்டு விலக சொல்லுகிறார் என்றால், அது ஆவிக்குரிய காரியங்களை பின்தொடர முடியாதபடி நம்மை தடுத்துவிடும். அதனால தான் சொல்றார், டோன்ட் சேஸ் ஆஃப்டர் திஸ் வேர்ல்ட்லி திங்ஸ் than the things of heavenly kingdom. உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு பின்னால ஓட வேண்டாம், பரம ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நீங்கள் உங்களை கொண்டு செல்லுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய வறட்சி நீங்கும். 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பாக, சக மனிதர்களுக்கு முன்பாக do what is right. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். கீழ்ப்படிதலே உத்தமம். அப்படி இருந்தால் ஆவிக்குரிய வறட்சி நம்மை தொடுவதில்லை. முள்ளுகளுக்குள்ளே விதைக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். டோட்டல் கமிட்மெண்ட். முள்ளுக்குள்ள போய் விதைக்காத. ஒருவேளை முள்ளுக்குள்ள விதைச்சிட்டியா, உலக கவலையாகிய முள், ஐஸ்வர்யத்தின் மயக்கமாகிய முள், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளாகிய முள், இது உள்ள வந்துச்சுன்னா அந்த முட்களை ஆவியானவருடைய உதவியை கொண்டு நறுக்கி எறிந்து விடு. ஏனென்றால் நாம் பலனற்று போய்விடுவோம். 3வது சமாதானம். யெகோவா ஷாலோம், சமாதானம். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே தான் நீதியாகிய கனி சமாதானத்திலே தான் விதைக்கப்பட வேண்டும். நாம் யாவரோடு சமாதானமாயிருக்க நாடக்கடவோம். பலிபீடத்திலே காணிக்கையை படைக்கும் பொழுது சமாதான கரங்களினாலே காணிக்கையை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது மாம்ச இச்சைகளை, இது ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் இடையே போர் செய்கிறது. இதை விட்டு விலகு. Don't chase after the worldly things. Run after the things of the heavenly kingdom. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.